ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனது கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என்று நீங்கள் எல்லோரும் இருப்பு கொள்ளாமல் தவிப்பதை நான் உணர்கிறேன். எந்தெந்த தொகுதியில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் என்பது இப்போதைக்கு முக்கியமில்லை. ஆனால் வேட்பாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறப் போகும் வேட்பாளர்கள் தலைவனின் சுட்டு விரலுக்கேற்றவாறு நடக்க வேண்டும் என்ற நடத்தை விதியை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நடத்தை விதிகள் 40 என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை அச்சிட்டு அவர்கள் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி இருக்கிறேன். மின்னல் அடிக்கும் அளவுக்கு வெண்மையாக இருக்கும் தங்கள் சட்டை பாக்கெட்டில் இடிதாங்கியின் போட்டோவை வைத்துக் கொள்ளட்டுமா என்று விண்ணப்பம் போட்டு கேட்டார்கள். நான் மறுத்து விட்டேன். ஏனென்றால் பொது வாழ்க்கை என்றால் பலரை சந்திக்க வேண்டியிருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் தங்களுடைய இரு கரங்களையும் நீட்டி சேவை செய்ய வேண்டியிருக்கும். அப்போது உங்கள் பாக்கெட்டில் துருத்திக் கொண்டிருக்கும் இடிதாங்கியின் வரைந்த மீசையை கண்டு வாசல் கதவை ஒருவரும் ஓங்கி சாத்திவிடக் கூடாது என்று அனுமானித்து மறுப்பு சொல்லிவிட்டேன். அதற்கு பதிலாக நடத்தை விதி 40 என்பதை ஒரு நன்னூல் போல பாக்கெட்டில் பத்திரப்படுத்த வேண்டும் என்று கண்டிஷனாய் சொல்லிவிட்டேன். அந்த 40 குறிப்பாக 4 சொல்ல வேண்டும் என்றால், கோட்டையில் இடிதாங்கி இருமினாலும் உருமினாலும் தாளம் தப்பாமல் மேசையை தட்ட வேண்டும் என்பது ஒரு விதி. நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றங்களாக இருந்தாலும் சரி, மேசை தட்டுவதில் தாளம் தப்புகிறபடி தட்டுகிறார்கள். அப்படி தட்டினால் கைவலிக்கும். என் தொண்டனுக்கு கைவலித்தால் எனக்கு நெஞ்சு வலி வரும் என்பதை விட நாய்ஸ் பொல்யூஷன் மூலம் நாடு அவதிப்படும் என்ற கவலை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் மேசை தட்டுவதில் கலைநயம் இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அது மட்டுமல்ல, மாற்று கட்சியினரின் கருத்தை இடைமறிப்பதில் கூட ஒரு கலைநயம் இருக்க வேண்டும். ஊளையிட்டாலும் உலகமே வியக்கும் அளவுக்கு நரியை போல நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமான ஒன்று, பொது இடங்களில் இடிதாங்கியின் கால்களில் ஒருவரும் விழக்கூடாது. பக்தி என்பது மனதில் இருக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் பார்க்கும்படி இருக்கக்கூடாது. அப்படி பார்த்து பார்த்து கால்களுக்கே புளிப்பு தட்டிவிட்டது. அதனால் தினமும் காலை எழுந்தவுடன் இடிதாங்கி என்ற மந்திரத்தை 200 பக்க நோட்டில் எழுதி எழுதி இடிதாங்கியின் எழுச்சிக்காக பாடுபட வேண்டும் என்பது மற்றொரு விதி. இப்படியாக மன்றத்திற்கு போவதற்கு முன்னரே ஒரு முன் தயாரிப்புடன் களமிறங்கும் ஒரே கட்சி இடிதாங்கியின் கட்சிதான் என்று பெருமையுடன் கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.